பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாம மேரேஜ் பண்ணிருக்கான். எங்க வீட்டு பேக் சைடுல தான் தனியா வீடு குத்துணும் வேற இருக்காங்க. அப்படி எங்கன்னா இனிமே பாத்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு கால இருக்கிற செருப்பை தூக்கி காட்டுங்க. டிக்டாக் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ஜெய்சன் மற்றும் மோனிகா ஜோடி. இவங்க 2 பேரும் அவங்களோட குடும்பத்தையும் எதிர்த்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல இவங்க கப்பலா நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட வீடியோஸை பார்க்கறதுக்காக இவங்களை இன்ஸ்டாகிராம்ல 1 லட்சம் பேரும், யூடியூப்ல சுமார் 3 லட்சம் பேரும்னு கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமானவங்க இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா சமீப காலமா இவங்க கப்பலா வீடியோஸ் போடுறது குறைஞ்சிட்டே வந்துச்சு. பலருமே ஏன் முன்ன மாதிரி ஆக்டிவா இல்லைன்னு கேட்க தொடங்கிட்டாங்க. இப்படி ஒரு சூழல் ரீசெண்டா மோனிகா அவங்களோட கணவர் ஜெய்சன் அவங்கள கடுமையா அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லி சில போட்டோஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜெய்சன் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கிறது மோனிகாக்கு அவரோட போனை செக் பண்ணது மூலமா தெரிய வந்திருக்கு. இத பத்தி மோனிகா கேட்க போய் ஜெய்சன் கோபப்பட்டு அவங்கள அடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு நிலையில ஜெய்சன் வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோ ஆதாரத்தையும் மோனிகா வெளியிட்டு இருக்காங்க. மேலும் ஜெய்சனோட இந்த முடிவை பத்தியும் பேசியிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன்ல. இப்போ ஓகேவா என் ஃபேஸ் தழும்புலாம் போயிடுச்சா? ஓகே, இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன், எனக்கு தெரியாம மேரேஜ் பண்ணியிருக்கான். அது எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்க வீட்டு பேக் சைடுல தான் தனியா வீடு குத்துணும் வேற இருக்காங்க. 27ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் தனியா தான் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணோட ஃபேஸ் என்ன ஹைட் பண்ணதுக்கு என்னன்னா, கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் வாழாதுன்னு எனக்கு தெரியும். வாழ்ந்தா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இங்க ஓகேவா, அதனால தான் ஹைட் பண்ணேன். இனிமே ஆனா இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறதா கூட அந்த பொண்ணு ஃபேஸை கொஞ்சம் பிளர் பண்ணி போடுங்க. முதல்ல எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், முதல்ல அன்ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு அவனை அன்ஃபாலோ பண்ணிடுங்க. வேணாம், உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி என்னன்னா, எங்க நேத்து கூட பாரிஸ்ல இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு போறாங்க, மெரினா பீச் போறாங்க. யாருமே அந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க. அப்படி எங்கன்னா இனிமே பாத்தீங்கன்னா எனக்காக இனிமே எங்கன்னா அவனை பாத்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு கால இருக்கிற செருப்பை தூக்கி காட்டுங்க. அப்பயாவது திருந்துட்டோம். இனி எந்த பொண்ணு லைஃபும் கெடக்கூடாது. புரியுதுங்களா? இனி எந்த பொண்ணு லைஃபும் கெடக்கூடாது. ஏன் அந்த பொண்ணோட போட்டோ நான் போடலன்னா, எப்படியோ அவ்வளவுதான் போயிடும். எப்படியோ அது பிச்சுக்கோ. இது ஏன்னா அவன் பேசுறதுலயே நான் புரிஞ்சுக்கிறேன். டபுள் கேம் என்கிட்ட ஒரு கோல், அங்க ஒரு கோல். ஓகேவா? அதனால கூடிய சீக்கிரத்துல யூடியூப்ல அப்டேட் பண்றேன். என்கிட்ட நெட் இன்னும் நான் ஜியோ போட்ட பிறகு நான் அப்டேட் பண்றேன். சோ இனிமே எனக்காக அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். காரி துப்புங்க, செருப்பு காட்டுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அவனை. இப்படி ஜெய்சன் எனக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, எனக்கு டிவோர்ஸ் தராம இப்படி பண்ணியிருக்காரு, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, அவரை நேர்ல பார்த்தா காரி துப்புங்க, செருப்பால் அடிங்கன்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. சோசியல் மீடியா பிரபலங்களோட குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வர செய்திகளை சமீப காலமா பார்க்க முடியுது. வரதட்சணை குடும்பம் தொடங்கி டொமஸ்டிக் வயலன்ஸ்னு இப்படி ரீசெண்டா சில சோசியல் மீடியா பிரபலங்கள் சர்ச்சையில சிக்கினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.